இயேசுவின் திருவடி சரணாலயம். இணைந்திருக்கிறீர்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலியின் காலை மலரோடு. தொடர்ந்து கத்தோலிக்க ஆன்மீக நற்சிந்தனைகளோடு பெர்லின் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்திலிருந்து ஆன்மீக பணியாளர் திருஞானேஸ்வரன் அவர்கள். வணக்கம். 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 நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் அனைவரும்? நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம். உங்கள் குடும்பத்தினருக்கும் கலையக உறவுகளுக்கும் நன்றி கூறி இறையாசி வேண்டி இன்றைய நற்சிந்தனையோடு இணைகின்றோம். நன்றி. ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் சார்பில் ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு அன்பான கால வணக்கம். இயேசு ஆண்டவருக்குள் என் பிரியமான உறவுகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரின் உயிருள்ள நற்செய்தியை உலகின் கடை எல்லவரை அறிவிக்க வேண்டுமென்ற ஆவலில் தினமும் வானலை வருகின்றோம். ஆண்டவர் துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள். இன்று இவ்வாண்டின் பொது காலத்தில் வரும் 27ஆம் வாரத்தில் வரும் புதன்கிழமையாகும். திருச்சபையானது இன்று தூய சிவமாலை அன்னையின் விழாவை கொண்டாடுகின்றது. இந்த சிவமாலை எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது என்பதை, இதன் பாரம்பரியத்தை, அன்னைக்கு எவ்வாறு விழா எடுக்கப்பட்டது என்பதையும் சற்று சிந்திப்போம். கூடிச்சபைக்கும் வழக்கம் தொடக்க திருச்சபையில் இருந்தது. செபிக்கும் போது திருப்பாடல்களை செபித்தனர். முதல் பகுதியை ஒருவரும் அடுத்த பகுதியை மற்றவரும் என்று மாறி மாறி சொல்லி செபித்தார்கள். ஒவ்வொரு துறவியும் இறந்த துறவிக்காக 150 திருப்பாடல்களை செபிக்கும் வழக்கமும் இருந்தது. படிக்காத துறவிகள் என்ன செய்வது என்ற வினா எழுந்தபோது ஒவ்வொரு நாளும் 50 முறை இயேசு கற்பித்த செபம் செபிக்க வேண்டும் என்று விதிமுறை வந்தது. இந்த பாரம்பரியம் வளர்ந்து வருகையில் அன்னை மரியா பக்தியும் படிப்படியாக வளர்ந்தது. அன்னையை போற்ற கபிரியல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னதை எலிசபெத்தின் வாழ்த்துரை மற்றும் ஒரு விண்ணப்ப இணைப்புடன் ஒரு சுபமாக செபித்தனர். அதன் பிறகு திருப்பாடல்கள் அன்னையின் புகழரை தாங்கிய முன்னுரையுடன் வெளிவந்தன. ஒரு வாரத்துக்குள் சொல்லி முடிக்கும் வகையில் திருப்பாடல்கள் வகைப்படுத்தப்பட்டன. வாசிக்க தெரியாத துறவிகள் அயல் நிறைந்த மரியே சுபத்தை 150 முறை சொல்லி வந்தார்கள். இது நாளும் வளர்ந்தது. அப்போது அயர்லாந்தில் ஒரு தியானம் நடைபெற்றது. அதில் ஆண்டவரின் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு பற்றிய உரைகள் நிகழ்த்தப்பட்டன. அதில் முதலில் தியானம், பின் 10 அருள் நிறைந்த மரியே சுபம் என ஒவ்வொரு 10 மணியும் சொல்லப்பட்டது. இந்த தியான உரைகள் பின்னாளில் மறை உண்மைகளாக மாற்றம் பெற்றன. அல்பியன்சிய தப்பறை 13ஆம் நூற்றாண்டில் பரவியது. கடவுளிடமிருந்து நல்லதும் அலகையிடமிருந்து தீயதும் வருகின்றன. மனித ஆன்மா நல்லது, மனித உடல் தீயது. ஆன்மா கடவுளிடமிருந்தும் உடல் அலகையிடமிருந்தும் வருகிறது. எனவே இறைவனின் மனுமுருவாதல் ஏற்புடையது அல்ல என்று கூறியே இவர்கள் தற்கொலையையும் நல்லதென்றார்கள். இத்தப்புரைக்கு எதிராக பேச புனித சாமிநாதரை திருத்தந்தை 3ஆம் இன்னோசென்ட் நியமித்தார். கத்தோலிக்க மக்களும் குருக்களும் தவறான வாழ்வு வாழ்ந்து வந்ததால் இவரின் போதனை ஈடுபடவில்லை. சாமிநாதர் மனம் நொந்து இருக்கும் போது அன்னை மரியா 3 வானதூதருடன் காட்சி கொடுத்தார். நீர் போதனை செய்யும் போது மக்கள் சிவமாலை செபிக்கும்படி சொல்லும். அதன் வழியாகத்தான் வார்த்தைகள் ஆன்மாக்களில் விழுந்து மிகுந்த பலனை கொடுக்கும்.
இத்தகைய போராட்டங்களில் வெற்றியை தேடித்தர வல்லது எனது சிவபாலதான் என்பதை நீர் அறிந்திருக்க வேண்டும் என்றார். சாமிநாதரின் தொடர் முயற்சியால் ஐரோப்பாவில் சிவபால பக்தி வளர்ந்தது. மூரட் போரில் திருச்சபை வெற்றி பெற்றது. அல்பியன்சிய தப்பறை வீழ்ந்தது. லெபாந்தோ என்னும் இடத்தில் 1571 ஆண்டில் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் போர் மூண்டது. கிறிஸ்தவ மக்களும் போர் வீரர்களும் சிவமாலை செபித்து மன்றாடினார்கள், வென்றார்கள். அதை முன்னிட்டு 1572 ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் நாள் வெற்றியின் அன்னை என்று அன்னைக்கு புகழ் சூட்டினார்கள். திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் சிவமாலையை திருச்சபையின் சிவம் என்று அறிவித்தார். 1716 ஆண்டளவில் திருத்தந்தை இதனை ரோமை விழாப்பட்டியலில் சேர்த்தார். கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் 1863 ஆண்டில் போர் மூண்டது. கிறிஸ்தவர்கள் தோல்வி அடையும் நிலையில் இருந்தார்கள். மக்கள் நம்பிக்கையுடன் சிவமாலை செபித்தார்கள். கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதை முன்னிட்டு அன்றைய திருத்தந்தை 13ஆம் கிரகோரி சிவமாலை அன்னை விழாவை ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி கொண்டாட பணித்தார். பெர்னதேத்து சிறுமிக்கு 1858 ஆண்டு மாசி மாதம் முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை 18 முறை லூர்து நகரில் அன்னை மரியா காட்சியளித்தார்கள். பெர்னதேத் சிவமாலை மணிகளை உருட்டுகிறார். அன்னை மரி சிவமாலை மணிகளை ஒவ்வொன்றாக நகர்த்துகிறார். ஆனால் உதடுகள் அசையவில்லை. சிவமாலை செபித்த அன்னை கற்றுக் கொடுத்தார். பாத்திமாவில் காட்சி கொடுத்த போது, அதாவது 1917 ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி உலகிற்கு சமாதானத்தை பெற்றுக் கொள்ளவும் போர் முடிவடையவும் இறை அன்னையின் மகிமைக்காக சிவமாலையை தினமும் சொல்லி வாருங்கள், ஏனெனில் இறை அன்னை மட்டுமே இவற்றை பெற்றுத்தர முடியும் என்று அன்னமரியா கூறினார். சிவமாலையின் திருத்தந்தை என்று 13ஆம் சிங்கராயர் அழைக்கப்படுகிறார். உலகில் வளர்ந்து வரும் சீர்கேடுகளால் அமைதி மறைகிறது என்ற இத்திருத்தந்தை அதற்கான 3 காரணங்களையும் 3 தீர்வினையும் எடுத்துரைத்தார். முதலாவது, மனிதர்கள் எளிமையையும் தரித்திரத்தையும் வெறுப்பது இவர்களுக்கு மகிழ்ச்சி மறை உண்மைகள் மருந்தாக அமைகின்றன. இரண்டாவது, மனிதர்கள் துன்பத்தை உதறி தள்ளுவது துயரமறை உண்மைகள் இதற்கு ஆறுதலாக இருக்கின்றன. திருத்தந்தை 2ஆம் பவுல் தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் 24ஆம் ஆண்டு நினைவாக திருத்தூது மடல் வெளியிட்டார். அதில் 4ஆவதாக ஒளியின் மறை உண்மைகள் வெளியிட்டார். மனிதனின் மறு உலக வாழ்வு பற்றிய மறதி மகிமமறை உண்மைகள் இதற்கு தீர்வாக இருக்கின்றன என்றார். சிவமாலையை பக்தியுடன் செபிக்கும் போது குடும்பத்தில் உலகில் அமைதி நிலவும், அன்பு முடிரும். எனவே அன்பான உறவுகளே, சேர்ந்து குடும்ப சிவமாலை சொல்கிறவர்கள் சமாதானத்தை சுவைக்கிறார்கள். அவர்களது குடும்பங்களில் ஒற்றுமை நிலவுகிறது. மரியாளின் இந்த மாதத்திலே சிவமாலை தியானங்களை எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் செபிக்க இன்றைய தூய சிவமாலை அன்னை விழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இனி இன்றைய வாசகங்களோடு நாம் இணைந்து கொள்வோம். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 12 தொடக்கம் 14 வரை. இயேசு விண்ணேற்றம் அடைந்தவன் திருத்தூதர்கள் ஒலிவ மலையிலிருந்து ஜெருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை ஜெருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலையில் இருந்தது. பேதுரு, ஜோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பார்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்தபின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள்.
அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரரோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இனி இன்றைய மரியாளின் புகழ்ச்சி பாடலோடு நாம் இணைந்து கொள்வோம். இன்றைய தியான பாடலாக என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுள் இணைந்து மகிழ்கின்றது என்ற மரியாளின் பாடலோடு நாம் இனி இணைந்து கொள்வோம். லூக்கா 1:47. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 26 தொடக்கம் 38 வரை. அல்லேலூயா, அல்லேலூயா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா. நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர்,
இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயித்தே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான உறவுகளே, அருள் நிறைந்தவளே என்று, அருள்மிக பெற்றவளே வாழ்க என்று ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று இறை தூதன் குறிப்பிடுகின்ற அந்த இறை வார்த்தைகளிலே ஆரம்பத்திலே நாங்கள் கேட்டோம். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்கின்றார். இது உண்மை என்றால், மங்கையருக்கு அரசியாக ஆக வேண்டுமானால் ஆண்டவரின் அருட்பேறு நிறைவாக கிடைக்க வேண்டும். இத்தகைய அருட்பேற்றை அன்னை மரியாள் பெற்றாள். ஆகவே ஆண்டவரின் தூதர் அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்துகின்றார். முதலில் அந்த மரியாளை வாழ்த்தியது இந்த வானதூதர் தான். ஆண்டவரின் தூதர் தான் முதலாக புனித மரியாளை வாழ்த்துகின்றாள். அன்னையின் அகத்தில் ஆண்டவரின் அருள் நிறைந்தது. அவ்வாறு நிறைந்த காரணத்தினால்தான் அற்ப மாசின்றி கற்பத்தில் உற்பவித்தாள். கடவுளின் தாயானால், கண்ணிமை குன்றா காரிகையானாள். போகாது என்றிருந்த பாவத்தை போக்கி பாரலகோர் ஏக்கத்தை நீக்கிற மீட்பவருக்கு துணையானாள். விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் பாலமானாள். பக்தி நெறி மூலம் முத்தி பெற விளையும் பக்தர்களுக்கு பரகதி வாழ்வை காட்டும் பத்திரமான வழியானாள். அன்னையின் அகத்தில் நிரம்பிய ஆண்டவரின் அருள் எத்தகையதென்று நாங்கள் பார்ப்போமாகில், வறுமையிட்டோரை வளப்படுத்தும் அருள், வெறி பிடித்தவர்களின் வெறியாட்டங்களை அடக்கி அமைதி நல்கும் அருள், ஏழைகளை செல்வந்தர்களாகவும் கோழைகளை வீரர்களாகவும் ஆக்கும் அருள், மயக்கம் அடைந்தவருக்கு மார்க்கம் காட்டி கலக்கம் அடைந்தவர்களின் கண்ணீரை துடைக்கும் அருள், ஆசையில் இருந்து, ஆணவத்தில் இருந்து, சிறுமையில் இருந்தும், சிற்றின்பத்தில் இருந்தும், செருக்கில் இருந்தும், தருக்கில் இருந்தும் விடுதலை தரும் அருள். இறை அருள் செல்வம் இல்லாமல் இவ்வுலக மனிதன் வானை அளாவினாலும், கடலை துருவினாலும், அணு சக்தியால் ஆளை மிரட்டினாலும் அமைதி காண முடியாமல் அலைந்து திரிவான். இந்த அருட்செல்வம் இல்லாமல் விஞ்ஞான கலைகளால் விண்ணட்ட பறந்தாலும், பூத பௌதிக கலைகளால் உலகை போர்க்களமாக்குவன். ஆனால் அனைவரும் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். அற்புதமாக ஆற்றல் தரும் இந்த அருட்செல்வத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்க முன் வருகிறார்? நாடாளும் அரசுக்கு கொடுக்கிறாரா? இல்லை, நசரேத்தூர் வாசிக்கு கொடுக்கிறார். சர்வ லோகங்களையும் அடக்கியாளும் சக்கரவர்த்தி மகளுக்கா கொடுக்கின்றார்? இல்லை, சாமானிய தச்சனின் மனைவிக்கு கொடுக்கிறார். சாமானிய சம்சாரங்களைப் போல தானும் கிணற்றுக்கு தண்ணீர் இறைக்கச் சென்றாள். பக்கத்தில் உள்ள பள்ளிக்கு தனது மகனையும் படிப்பிக்க அனுப்பினாள். வீட்டை தானே பெருக்கி கூட்டி மெழுகினாள். தானே சமையலில் இருந்து உணவு சமைத்தாள். ஓய்வு நேரத்தில்
கிழிசல் துணிகளை தானே துவைத்து வைத்தாள். சாமிகளைப் போல சென்று சாமான் வாங்கினாள். இத்தகைய சாமனுக்குத்தான் இறைவனின் திருவருள் நிறைவாக கிடைத்தது. இறைவனின் திருவருளுக்கு அருகதையான மரியாளின் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை என்பது மட்டுமல்ல, சப்தங்களும் சவால்களும் இல்லாத வாழ்க்கை, பகட்டும் புகழும் இல்லாத வாழ்க்கை, வீர முழக்கங்களும் வீராப்பு பேச்சுக்களும் இல்லாத வாழ்க்கை. ஆண்டவருடைய பகிரங்க வாழ்விலே அவள் எங்கு வருகிறாள் என்று கவனியுங்கள். ஆண்டவர் வெற்றி விழா கொண்டாடிய சமயத்திலே அவரை பெற்ற தாயை பார்க்கிறோமா? இல்லை. பிரமாண்டமான புதுமைகள் செய்த பொது இடங்களிலே அவளை பார்க்கின்றோமா? இல்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்ந்து பாலவன சோலையிலே அவளை காண்கின்றோமா? இல்லை. வேறு எங்கு காண்கின்றோம்? பாடுகளின் போது, ஆண்டவர் அவமானப்படுத்தும் போது அவளை பார்க்கின்றோம். கல்வாரிக்கு அவர் சிலுவை சுமந்து செல்லும் போது அவளை காண்கிறோம். சிலுவையில் செந்நீர் சிந்த தோங்கும் இயேசுவின் அந்த சிலுவையின் அடியிலே கண்ணீரோடு அவளை காண்கிறோம். அவமானம் என்றும் தோல்வி என்றும் உலகம் எதையெல்லாம் வெறுக்கிறதோ அதிலெல்லாம் பகிரங்கமாக அவள் பங்கேற்க வருவதை காண்கிறோம். சாதாரண வாழ்க்கையாக இருந்தாலும் சகலத்திலும் தனது திருவுளத்திற்கே சரியாக கீழ்ப்படிந்ததால் மரியாளை அருளால் ஆண்டவர் நிரப்பினார். பேரும் புகழும் பதவியும் அற்ற பகற்றற்ற வீட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் தனது திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிந்ததால் இறைவன் மரியாளை அருளால் நிரப்பினார். இறைவனுடைய திருவிழம் தனக்கு புரியவில்லை என்றாலும், தனது விருப்பத்துக்கு மாறானது என்றாலும், தனது மனித இயல்புக்கு கடினமானது என்றாலும், 7 வியாகுல வாள்கள் இதயத்தை பிளக்கும் என்றாலும் இறைவனின் திருவிழத்திற்கு இறுதி வரை கீழ்ப்படிந்தார். இறைவன் அவளை அருளால் நிரப்பினார். அன்பான உறவுகளே, இன்று நிலத்திலும் புலத்திலும் இந்த மரியாளை தவறான பாதையிலே செல்கிறாள் என்றும் தவறான வார்த்தைகளாலே புனித மரியாளை திட்டுவதும் எங்களுடைய காதிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட மரியாளை திருச்சபையானது திருச்சபைக்கு தாயாக, எங்களின் தாயாக, உலகத்தின் தாயாக, திரு குடும்பத்தின் தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றது. எனவே அன்னையைப் போல நாமும் இறைவனின் திருவுளத்திற்கு எம்மை முழுவதுமாக கையளிப்போம். தனது அன்னையிடமிருந்து கேட்பதை விட அதிகமாக கடவுள் நம்மிடமிருந்து கேட்க மாட்டார். அசாதாரணமாக வாழ்க்கை வாழ நம்மை அழைக்க மாட்டார். நம்மில் பெரும்பாலோர் சாதாரண வாழ்க்கைக்கு அழைப்பார். ஆனால் அசாதாரண வாழ்க்கையிலும் தனது திருவிழத்தை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்று அதிகம் விரும்புகின்றார். ஆகவே அன்பான உறவுகளே, நமது அன்றாட வாழ்வையும் சிந்தனைகளையும் செயல்களையும் பேச்சுக்களையும் படிப்புகளையும் விளையாட்டுகளையும் வீட்டு வேலைகளையும் உறக்கத்தையும் உரையாடலையும் இறைவனின் திருவுளத்தின்படி சிறப்பாக ஏற்றி செய்ய இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இனி புனித சிவபாலை அரசியிடம் கெஞ்சி மன்றாடுவோம். ஓ மாமரியின் புனித சிவமாலையே, இறைவனோடு அம்மை இணைக்கும் இனிய சங்கிலியே, நரக தாக்குதலுக்கு எதிரான முட்பரின் கோபுரமே, வாழ்க்கையின் கப்பல் தகர்வில் பாதுகாப்பான துறைமுகமே, நாம் ஒருபோதும் அன்பு உறவை விடமாட்டோம். மரண நேரத்தில் சிவமாலையே, எங்கள் ஆறுதல் உயிர் தளர்விட்டு செல்கையில் கடைசி முத்தம் சிவமாலையாகவே இருக்கட்டும். உதடுகளில் இருந்து வரும் கடைசி சொற்கள் அம்மா மரியே சிவமாலை அரசியே என்ற இனிய நாமமாகத்தான் இருக்கும். அன்னை மரியே, அருமை மிகு அன்னையே, விண்ணிலும் மண்ணிலும் நீரென்றென்றும் வாழ்த்து பெறுவீராக. ஆமீன். அன்பான உறவுகளே, புனித மரியாளிடம் மன்றாடுவோம். நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும். இது நம் அன்னை மரியாவின் விசுவாச அறிக்கை. இன்றுதான் அறிக்கை இட்டதை தன் வாழ்வின் இறுதி வரையிலும் வாழ்ந்து காட்டினாள் மரியாள்.
அவர் வாழ்வில் எல்லா நிகழ்வுகளிலும் வலுவூட்டி வழிநடத்தி சென்றது இந்த விசுவாச அறிக்கைதான். தன் விசுவாச அறிக்கை குருட்டு நம்பிக்கை அல்ல, மாறாக ஆழ்ந்த அறிவுபூர்வமானது என்பதை மரியாதன் பல்வேறு கேள்விகளில் உறுதிப்படுத்துகிறார். வானதூதரின் வாழ்த்தலில் மயங்கிவிடவில்லை மரியாள், மிகப்பெரிய பதவியிலும் அசைந்து விடவில்லை. தன் கேள்விகளை கேட்கிறார், சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறார். வானதூதரால் சொல்லப்பட்ட செய்தியின் சான்றுகள் உறுதி செய்கிறார். அறிவுபூர்வமாக சில உண்மைகளை கண்டபின் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரின் ஆற்றலுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். மரியாவின் விசுவாச அறிக்கையும் வாழ்வும் அவரை உலகம் போற்றும் பெண்ணாக, விண்ணக அரசியாக உயர்த்தியுள்ளது. எனவே அந்த அன்னையின் அந்த தைரியத்தையும் விசுவாசத்தையும் நாங்கள் வேண்டுவோம். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைந்து மகிழ்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே என கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர்தம் பெயரும் புனிதமாகும், அஞ்சுவோருக்கு இரக்கம் காட்டுவார் என்று புனித மரியாவின் பாடல் குறிப்பிடுகிறது. இந்த சிந்தனையோடு நாங்களும் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு தந்த இறைவா, நற்செய்தியின் வழியாக அநேகரின் விசுவாச மாதிரிகளை கேட்டும் வாசித்தும் வாழ்ந்தும் வருகின்றோம். அதற்காய் உம்மை போற்றுகின்றோம். ஆடை விளிம்பை தொட்டாலே குணம் பெறுவேன் என்ற பெண் கடைசி நிலையில் தான் இயேசுவை தேடினாள். எந்த ஒரு காரியத்திலும் கடவுளால் முடியாத காரியம் எதுவுமில்லை என்பதை உணர்ந்து நாங்கள் முதலில் உம்மிடம் சரணாகதி அடையவும், முதலும் நீர் முடிவும் நீர் என்பதை அறிக்கை செய்து விசுவாச மாதிரியானவர்களில் நாங்களும் ஒருவராக திகழ எங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். பசித்தோரை நரங்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை வெறுங்கையாய் அனுப்புகிறார், ஆபிரகாம் குலத்தை இரக்கத்தோடு என்று நினைவில் கொண்டுள்ளார் என்று மரியாளின் பாடலையும் நாங்களும் நினைவில் கொள்வோம். எல்லாம் அல்ல அன்று தந்தைய இறைவா, தினமும் உம் வார்த்தையை கேட்பவருக்கு மட்டுமல்ல, கேட்க முடியாமல் இருப்பவர்களுக்கும் மது அன்பு கரங்களால் ஆசி வழங்கி அருளும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் இறை ஆசி வேண்டி நன்றி கூறி விடை பெறுவோம். மீண்டும் நாளை நற்சிந்தனையோடு உங்களை சந்திப்போம். வணக்கம் அன்பு உறவுகளே. கத்தோலிக்க நற்சிந்தனைகளை வழங்கியிருந்தார்கள் பெர்லின் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தில் இருந்து ஆன்மீக பணியாளர் திரு ஞானேஸ்வரன், திருமதி ஞானேஸ்வரன் அவர்கள்.
Thank you.